பிக்மை ஸ்டாக்ஸ் சார்பா உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். திங்கக்கிழமை மார்க்கெட்ல ஒரு பெரிய ரேலி வரப்போகுதா? ஏன்னா வீக்கெண்ட்ல நடந்த சில முக்கியமான நியூஸ் அப்படிதான் சொல்லுது. அப்படி என்னதான் திடீர்னு நியூஸ் வந்துச்சு, அதனால மார்க்கெட் எப்படி மாறப்போகுது? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். முதல்ல இந்த நம்பரை பாருங்க, +392 பாயிண்ட்ஸ். அடேங்கப்பா, இது ஏதோ சும்மா ஒரு சின்ன ஏற்றம் கிடையாதுங்க. நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரே ராத்திரியில ஜீஃப் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ்ல ஒரு மிகப்பெரிய ஜம்ப். திங்கக்கிழமை நம்ம மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப்ல ஓபன் ஆக போகுதுங்கிறதுக்கு இதுதான் முதல் சிக்னல். அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி இவ்ளோ ஏறுதுன்னா திங்கக்கிழமை மார்க்கெட்டுக்கு இது என்ன சொல்ல வருது? இதுக்கு பின்னால இருக்கிற நிஜமான காரணம் என்ன? ஒரு இன்வெஸ்டரா நாம என்ன எதிர்பார்க்கலாம்? வாங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இந்த திடீர் ராலிக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உலக அளவுல நடந்த ஒரு பெரிய சம்பவம் தான். அது வேற ஒண்ணுமில்ல, கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயில் விலையில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி தான். கிட்டத்தட்ட 10%. யோசிச்சு பாருங்க, ஃப்ரெண்ட் க்ரூட் ஆயில் விலை ஒரே நாள்ல 9.65% சரிஞ்சிருக்கு. மார்க்கெட்ல இது ஒரு சாதாரண கரெக்ஷன்லாம் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. இந்த வீழ்ச்சி எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்கிறேன் பாருங்க. கொஞ்ச வாரத்துக்கு முன்னாடி மார்ச் மாசத்துல ஒரு பேரல் க்ரூட் ஆயில் விலை கிட்டத்தட்ட $120 இருந்துச்சு. ஆனா இப்போ $89க்கும் கீழே வந்துருச்சு. அதாவது கிட்டத்தட்ட 25% சரிவு. ரொம்ப பெரிய விஷயம் அது. சரி, திடீர்னு ஏன் இந்த க்ரூட் ஆயில் விலை இவ்ளோ குறையணும்? இதுக்கு காரணம் ஒரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்ச் தான். ஈரான் ஹார்மஸ் ஜலசந்தியை திரும்பவும் திறந்திருக்கிறாங்க. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய நியூஸ். ஏன் இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி இவ்வளவு முக்கியம்? ஏன்னா இது உலகத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு கடல் வழி பாதை. உலகத்துக்கான மொத்த ஆயில் சப்ளைல சுமார் 20%, அதாவது 1/5 இந்த ஒரே ஒரு சின்ன வழியா தான் போகுது. அதனாலதான் இந்த பாதையை மூடினப்போ உலக மார்க்கெட்ல பயங்கர டென்ஷன் உருவாச்சு. இப்ப நீங்க பாக்குறது ஈரான் வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராச்சி கொடுத்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இந்த ஒரு அறிவிப்பு தான் உலக சந்தைகளுக்கு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சை கொடுத்திருக்கு. உண்மையை சொல்லப்போனா இந்த முடிவு திடீர்னு எடுத்ததில்ல. கடந்த சில வாரங்களா கொஞ்சம் கொஞ்சமா பதற்றம் குறைஞ்சிட்டு வர்றதோட ஒரு பகுதி தான் இது. ஏப்ரல் 7ஆம் தேதி அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தம், அப்புறம் இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம், இப்போ ஹார்முஸ் ஜலசந்தி திறப்பு, இப்படின்னு வரிசையா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டை தான் காட்டுது. சரி, இப்ப ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வருவோம். இந்த உலக அளவுல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கும் நம்ம பொருளாதாரத்துக்கும் எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும்? நிச்சயமா இது நம்ம இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு சூப்பரான நல்ல செய்தி. நாம நம்மளோட எண்ணெய் தேவையில 85%லிருந்து 90% இறக்குமதி தான் பண்றோம். அப்போ விலை குறையிறது பணவீக்கத்தை குறைக்க ஹெல்ப் பண்ணும். கம்பெனிகளோட லாபம் அதிகமாகும், அரசாங்கத்தோட நிதி பற்றாக்குறையும் கண்ட்ரோலுக்கு வரும். மொத்தத்துல சொல்லணும்னா இது நம்ம எக்கானமிக்கு ஒரு பெரிய பூஸ்ட். இந்த ஆயில் விலை நியூஸ் மட்டும் இல்ல, மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவா இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. அதுதான் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அதாவது FIIஸோட மனநிலையில ஏற்பட்ட மாற்றம். மார்ச் மாசம் மட்டும் பாருங்க, 1.22 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஷேர்ஸ் வித்து தள்ளின FIIs இப்போ திரும்ப வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி 3 நாள்ல மட்டும் 1700 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கியிருக்காங்க. இது மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் மொத்தமா பாசிட்டிவா மாறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான சிக்னல். சரி, இப்போ இந்த எல்லா தகவல்களையும் வச்சு திங்கட்கிழமை மார்க்கெட்ல நாம எதெல்லாம் கவனிக்கணும், என்னவெல்லாம் எதிர்பார்க்கலாம்னு பார்க்கலாம். டெக்னிக்கலா பார்த்தோம்னா நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான நிஃப்டி 50 லெவல்ஸ் இதுதான். இந்த பாசிட்டிவ் மொமெண்டம் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நிஃப்டி 24,700ல இருந்து 24,800 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் கீழே சப்போர்ட் லெவல் பாத்தீங்கன்னா 24,200 ஒரு முக்கியமான இடமா இருக்கும். மொத்தத்துல மார்க்கெட் ஒரு பெரிய ரேலிக்கு ரெடியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த வீக்கெண்ட் முடியறதுக்குள்ள ஜியோ பாலிடிக்ஸ்ல வேற ஏதாவது ட்விஸ்ட் வருமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒரு முக்கியமான மறுப்பு, இங்க நாங்க சொல்ற கருத்துக்கள் எல்லாமே தகவல் நோக்கங்களுக்காக மட்டும்தான். நீங்க எந்த முதலீட்டு முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் செபில பதிவு செஞ்ச ஒரு நிபுணர்கிட்ட ஆலோசனை பண்றது ரொம்ப முக்கியம். பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது. அதனால முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி அது சம்பந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் கவனமா படிச்சு பாருங்க.